வருடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம கிரைம் ரேட் எவ்வளவு அதிகரிக்காயிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன மாதிரி 4 வயசு குழந்தைல இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் எந்த குழந்தை யாருக்குமே எந்த பெண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளவு கிரைம்ஸ் இருக்கு. ஸோ நாங்க சும்மா ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறோங்கிறது கிடையாது, ஒரு ஆதாரபூர்வமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு நம்ம பேசிட்டோம். கீதா ஜீவன் அவர்களும் கனிமொழி அவர்களும் தமிழகத்தை பொறுத்தளவு தேசிய லெவல்ல இங்கதான் சேஃபான ஒரு நாடா இருக்கு, இங்க கம்மியா நாங்க இது பண்றோம் அப்படின்னு அவங்க தப்பு சொல்றாங்க. மத்த இடத்துல நடக்குது, அவங்க வீட்டுல நடக்குது, அதனால எங்க வீட்டுல நடக்கல, அதனால தான் நான் சேஃபா இருக்கேன் எப்படிங்க சொல்ல முடியும்? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, என் வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் சேஃபா இருந்தா போதுமா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்தாக்கா ஏதோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. கனியவர்கள் இருக்கட்டும் இல்ல வேற யாராவது இருக்கட்டும், நீங்க பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடத்தும் போது அது எப்படிங்க உங்களால இன்னொரு மாநிலம் இல்ல யார் பண்ணாங்க, எந்த கட்சியில சார்ந்தவங்க, அது எப்படி ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களால பேச முடியுது? பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் நடந்தா அது ஒட்டுமொத்தமா இந்தியாவில நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப எப்படிங்க அங்க நடக்கலையா, இங்க மட்டும் நான் கம்மியா இருக்கா, அது எப்படி நீங்க ஒப்பிட்டு பேச முடியல? அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி முடிவாத தம்பி வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்குதல் தொடர்ந்து நடக்குது. கரூர்ல கூட பத்திரிகையாளர் மீது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாக்குதல் நடத்திருக்காரு. அந்த பத்திரிகையாளர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க. நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? நீங்க எல்லாரும் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம். நீங்க ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இப்ப ஆட்சியில அப்போ பெண்களுக்கு மட்டுமில்ல யாருக்குமே அவங்களுக்கு ஏன் ராஜ்யம் தான் மெயின் ராஜ்யமா இருக்கணும், வேற யாருமே எந்த ராஜ்யமே இருக்க கூடாதுன்னு அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு நாசி ரூல் மாதிரி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. வேற 5 வருடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம கிரைம் ரேட் எவ்வளவு அதிகரிக்காயிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன மாதிரி 4 வயசு குழந்தைல இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் யாருக்குமே எந்த பெண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளவு கிரைம்ஸ் இருக்கு. ஸோ நாங்க சும்மா ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறோங்கிறது கிடையாது, ஒரு ஆதாரபூர்வமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு நம்ம பேசிட்டோம். கீதா ஜீவன் அவர்களும் கனிமொழி அவர்களும் தமிழகத்தை பொறுத்தளவு தேசிய லெவல்ல இங்கதான் சேஃபான ஒரு நாடா இருக்கு, இங்க கம்மியா நாங்க இது பண்றோம் அப்படின்னு அவங்க தப்பு சொல்றாங்க. மத்த இடத்துல நடக்குது, அவங்க வீட்டுல நடக்குது, அதனால எங்க வீட்டுல நடக்கல, அதனால தான் நான் சேஃபா இருக்கேன் எப்படிங்க சொல்ல முடியும்? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, என் வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் சேஃபா இருந்தா போதுமா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்தாக்கா ஏதோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. கனியவர்கள் இருக்கட்டும் இல்ல வேற யாராவது இருக்கட்டும், நீங்க பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடத்தும் போது அது எப்படிங்க உங்களால இன்னொரு மாநிலம் இல்ல யார் பண்ணாங்க, எந்த கட்சியில சார்ந்தவங்க, அது எப்படி ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களால பேச முடியுது? பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் நடந்தா அது ஒட்டுமொத்தமா இந்தியாவில நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப எப்படிங்க அங்க நடக்கலையா, இங்க மட்டும் நான் கம்மியா இருக்கா, அது எப்படி நீங்க ஒப்பிட்டு பேச முடியல? அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி முடிவாத தம்பி வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்குதல் தொடர்ந்து நடக்குது. கரூர்ல கூட பத்திரிகையாளர் மீது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாக்குதல் நடத்திருக்காரு. அந்த பத்திரிகையாளர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க. நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? நீங்க எல்லாரும் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம். நீங்க ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இப்ப ஆட்சியில அப்போ பெண்களுக்கு மட்டுமில்ல யாருக்குமே அவங்களுக்கு ஏன் ராஜ்யம் தான் மெயின் ராஜ்யமா இருக்கணும், வேற யாருமே எந்த ராஜ்யமே இருக்க கூடாதுன்னு அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு நாசி ரூல் மாதிரி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. வேற